Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட எரிவாயு தகன மேடை முறைகேடாக அறக்கட்டளைக்கு ஒப்படைக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகராட்சியில் 1,45,00,000 ரூபாய் செலவில் புதிதாக எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் உடலை எரியூட்ட ரூபாய் 3,000 வசூலிக்கப்படுகிறது. அதில் 100 ரூபாய் நகராட்சிக்கும் 2,900 ரூபாய் ஆத்மா அறக்கட்டளைக்கும் வழங்கப்படுவதாக தகவல் பரவியதால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதில் யாருக்கு 2,900 ரூபாய் என வாசகங்கள் கொண்ட பதாகையுடன் 50க்கும் மேற்பட்டோர் பல்லடம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த அறக்கட்டளை நகர்மன்ற தலைவரின் கணவர் மற்றும் திமுக நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் தலைமையில் இயங்குகிறது என்றும் முறைகேடு நடைபெறுகிறது என்றும் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டுகளாக எரியூட்டு மயான மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. இது பள்ளத்தில் மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு ஓடையில் இதை அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அமைச்சர் நேரு அவரால் துவக்கி வைக்கப்பட்டு இன்று வரைக்கும் பயன்பாட்டு கொண்டு வரவில்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு இறந்தவர்களோட உடலை தகனம் செய்வதற்கு 3,000 ரூபாய் வாங்குறாங்க. அதை 100 ரூபாய் நகராட்சிக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. பாக்கி 2,900 ரூபாய் இவங்க பாக்கெட்டுக்கு போகுது. மக்களோட வரிப்பணத்துல கட்டப்பட்டு இவங்க சேவை பண்ணிட்டாங்க. வேண்டான்னு சொல்ல, ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு மயானத்தை கட்டுட்டு அதுக்கு மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு. ஆனா இவங்க பண்றது மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடு. ஏன்னா நகரமன்ற தலைவரோட கணவர் ராஜேந்திரகுமார் தான் இந்த ட்ரஸ்டுக்கு தலைவர். இந்த அறக்கட்டளை இவரே தலைவராக இருப்பாங்க. இவங்க மனைவி நகரமன்ற தலைவர். சிந்திச்சு பாருங்க. இவங்க பணம் பறிக்கிறதுக்காகவே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக முதல்வருக்கு பணிவான வேண்டுகோள்.